நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆணி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய நன்மையும் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள நுழைகின்ற மாதமே ஆணி மாதமாக தமிழ் மாதம் கணக்கிடப்படுகிறது. ஸோ இந்த ஆணி மாதம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேச ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார். அதுக்கு பிறகு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் ரிஷப ராசிக்குள்ள தன்னுடைய பயணத்தை ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுவார். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூரிய பகவானும் புதன் பகவானும் ஆணி மாதத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சூரியனுடன் இணைந்த புதனாக செயல்படுவார். ஸோ அதுக்கடுத்து அவர் கடகராசிக்குள்ள தன்னுடைய பயணத்தை தொடங்குவார்ங்கிறது உறுதி. ஸோ இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்களான குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஆணி மாதம் தொடக்கத்தில் குரு சுக்கிரனோடு இணைவு பெற்று கடகராசிக்குள்ள அமர்ந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு பிற்பகுதிக்கு பிறகு என்ன பண்ணுவார், சுக்கிரன் மட்டும் என்ன பண்ணுவார், அப்படியே சிம்ம ராசிக்குள்ள கேது கூட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இதே போல் சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மற்றொரு நிழல் கிரகமான ராகு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கும்ப ராசியில் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் மீன ராசியில் எப்பயும் போல ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் பிறந்துட்டாலே சிவாலயங்களில் மிகப்பெரிய விசேஷமான பூஜைகள்லாம் நடத்துவாங்க. அதே போல் இந்த ஆணி மாதத்தில் யார் யாரெல்லாம் சிவ ஆலயங்களில் போய் உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளையோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களையோ அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃபே கேராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவர் உங்களை ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிருவார். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஸோ இவ்வளோ நாட்களாக சிவாலயங்கள் எப்பயாச்சும் போகிறேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியாக ஆணி மாதம் தொடக்கத்துலேருந்து முடிவுக்குள்ள எத்தனை முறைகள் உங்களால் போக முடியுமோ சிவாலயங்களை போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மாற்றமாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன் பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆணி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? இந்த ஆணி மாதத்தில் கிட்டத்தட்ட உங்களுடைய ராசியின் அதிபதி 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். தொடக்கத்திலேருந்து இந்த ஆணி மாதம் முழுவதுமே 11ஆம் இடத்துல அமர்ந்திருப்பார். ஸோ அப்போ நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 12ல் அமர்ந்து சுக்கிரனுடன் நினைவு பெற்று கிட்டத்தட்ட ஒரு பாதி வரையும் இந்த ஆணி மாதம் பாதி வரையும் சுக்கிரன் அங்கே தான் ட்ராவல் பண்ணுவார். அதுக்கடுத்தான் நம்ம சிம்மத்துக்கு வருவார். அப்போ கிட்டத்தட்ட பொதுவாகவே இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய வலிமை எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதம் தான் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு நடக்கும். மனசுக்குள்ள இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது கிடைச்சா நல்லாயிருக்கும், இது இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை வைப்பேன் அப்படின்னு எதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, எதன் மேலே அதிகமாக கவனம் செலுத்துகிறீங்களோ அது அப்படியே இந்த பிரபஞ்ச சக்தி மூலம் கிரக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க போகுது என்பது உண்மை. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் என்னென்ன தடைகள் வந்துச்சோ அந்த தடைகள்லாம் உடைக்கப்படும். தடை அதை உடை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய முயற்சியில் உள்ள தடைகள் விலகப்படும். உயர்ந்த பொறுப்புகள்லாம் கிடைக்க போகுது. இந்த மாதம் தான் உங்களுக்கு அரசியலில் இருக்கட்டும் அல்லது வேலையில் நிர்வாகத்தில் இருக்கட்டும், ஸோ எங்கேனாலும் சரி ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய தலைமை உங்களை கூட்டு வச்சு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு போஸ்டிங் போட்டு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபருங்கிறத புரிஞ்சு உங்களுக்கான ஒரு மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்கும். அப்புறம் விட்டு கொடுத்து போகலான்னு சொல்லி ரொம்ப விட்டு கொடுத்து போயிட்டீங்க, எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போயிட்டீங்க. ஆனால் எதிரையுமே உங்கள்கிட்ட யாரும் விட்டு கொடுத்து போகல. அதாவது என்ன சொல்கிறேன்னா, சிங்கம் எவ்வளோதான் இருந்தாலும் சிங்கம்தாங்கிறத உணராமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா
உங்களை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணி பார்க்கலான்னு முடிவெடுத்து பண்ணிட்டாங்க. அதுலேருந்து என்ன பண்ண போகிறீங்க, மீண்டு வர போகிறீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும்போது, நீங்கள் இவ்வளோ நாள் சோர்வடைந்து தான் இருந்தீங்க. என்ன செய்யலாம், எது செஞ்சாலும் பிரச்சனையாக இருக்கே, எதுனாலும் ஒரு போராட்டமாக இருக்கே அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? மன ரீதியாக ரெஸ்ட்டு. ஆனால் உடல் வலிமையில் எப்பவுமே ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. ஸோ அந்த நிலைமை மாறி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மன ரீதியாக உடல் ரீதியாக உள்ள போராட்டம் விலகப்போகுது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிரக ரீதியாக உண்டு. ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எதிர்பார்த்த லாபங்கள் இரட்டிப்பாக வரக்கூடிய அளவுக்கு பாக்கியம் உண்டு. ஆனால் நீங்கள் கேது ராசியில் இருக்கனால விநாயகர் வழிபாடு ரெகுலராக பண்ணணும். மெயினாக விநாயகர் வழிபாடு நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு காலைல டெய்லி அஸ் யூஸ்வலாக நீங்கள் இந்த கேது உங்கள் ராசியை விட்டு கடக்க தெரியும், டெய்லி விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு தான் என்ன பண்ணணும், ஒரு அடுத்த கட்ட நகருக்கே போகணும். ஓகேவா? ஸோ அதே போல் மனசில் உள்ள ஒரு டிப்ரெஷன் பிரச்சனையை என்னையை பொறுத்தவரை நீங்கள் வெளியாகிட்ட சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட கூட சேர்ந்தே ஐயோ அப்படியா, ஐயோ ஐயோ உங்களை வருத்தப்படுற மாதிரி உங்கள்கிட்ட வருத்தப்பட்டுட்டு பின்னாடி போய் சந்தோஷப்படுவாங்க. அப்போ உங்கள் மனசில் உள்ள வலியும் வேதனையும் யார்ட்டங்க சொல்ல, எவ்வளோ தான் நாங்கள் நிப்பாட்டி வைக்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா கண்ணாடியை பார்த்து பேசிடுங்க. உங்களுடைய அன்றாட செயல்களை கண்ணாடியை பார்த்து பேசி பழகுங்க. ஸோ அப்படி பேசும்போது அந்த உங்களோட மனசில் உள்ள வலி ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். உங்கள் விஷயம் உங்களுக்கு மட்டுமே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, முனீஸ்வரர் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இந்த ஆனி மாதம் அற்புதங்களை கொடுக்கும்.